கொஞ்சம் மனசாட்சி உள்ளவங்களும் இருக்காங்க கேரளாவில். ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க தமிழ்நாட்டை காட்டிலையும். ஆமாம், ஓப்பனாக சொல்ல. தமிழா மலையாளமா? மலையாளம். சரிங்க மேடம். உங்கள் தமிழ் மக்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன மேடம்? இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் பிடிக்காத விஷயங்கள்னா இந்திய அளவில் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த ஸ்டேட் பிடிக்கும் மேடம்? கேரளா தானா இல்லை? நல்லா பிழைக்கிறது நிறைய வழி இருக்கு. பிழைக்கிறது நிறைய வழி இருக்கு. ராஜஸ்தான்ல இருந்து வந்தாலும் அவங்களும் தமிழ் பேசுவாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும், கத்துப்பாங்க. ஏன்னா இங்க தமிழாளுங்க அந்த கோயில் கட்டுறதுக்கு வந்த ஆளுகளாக, அப்புறத்துல இருந்து வந்திருப்பீங்க. காஞ்சிபுரத்துல இருந்து வந்த ஆளுகளாக நாங்க இங்க ஒரு காஞ்சிபுரம் மாடம். தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற தமிழர்கள் குறைவு. ஆனால் தமிழர்கள் தமிழ் தான். நீங்கள் தமிழ் தான். மலையாளம் தான், ஆனால் தமிழ் தான் வீட்டில். புரியல, தாய்மொழி தமிழ் தானே? நம்ம பர்த் பிளேஸ் எல்லாமே வேண்டாம் தான். அது ஓகே. உங்க மதர் டங்குன்னா என்ன இருக்கும்? வாய்க்கிட்ட வச்சு டங்கு தெலுங்கா தமிழா? இல்லை, தமிழ் தான். வேலையே கிடையாது சார். வெளி ஸ்டேட்டுக்காரங்களுக்கு அரசு வேலையே கிடையாதா? வாங்கவே முடியாதா என்ன? இங்க வாங்க முடியாது. நீங்க அரசு கேரளா அரசு மாநில பதவிகள் வந்து வாங்க முடியாது. ஐயோ, கம்யூனிட்டி நாயர் கம்யூனிட்டியும் பிள்ளைங்கிற ஒரு சர்நேம் இருக்கும். ஆனால் பிள்ளைங்கிறது தமிழ் பேரா இருக்கும். ஆனா அவங்க என்ன இப்போ எழும்புறவர் மலையாளம் எழுதிட்டு போயிடுவார். தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்படின்னு கோட்டா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்க வந்து தமிழர்களுக்கு வந்து அந்த அந்த கோட்டாலாம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனா பிசினஸ் பண்ணாதான் நல்லா சம்பாதிக்க முடியும். ஆமா, சம்பாதிக்க. நான் வளர்ந்துட்டோம். என் விவசாயம் பண்றதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக நான் சோம்பேறியில் அர்த்தம் கிடையாது. நான் வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. நிறைய பேருக்கு அது புரியாமலே சொல்லிடுறேன். ஏதாவது அவங்க வீட்டில் பொருளை கங்கலாம்னா நம்மளே தேடி வருவாங்க. இது அழகான கேரள மாநிலத்தின் அருமையான தலைநகரம் திருவனந்தபுரம். பணக்கார கடவுளான பத்மநாபசாமி அருள் புரிந்து கொண்டிருக்கும் இந்த திருவனந்தபுரத்தில் தமிழர் பகுதிகளை தேடி தேடி சென்று அவர்களின் வாழ்வியலை உங்களுக்கு படம் பிடித்து காட்டுவதே இந்த வீடியோவின் நோக்கம். இந்த திருவனந்தபுரத்தில் ஏராளமான தமிழர்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு வாழும் தமிழ் மக்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், என்னென்ன தொழில் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்களின் பகுதிக்கே சென்று நேரடியாக அலசலாம். யூடியூப் சேனல்ல இருந்து வரேன். நீங்க தமிழா? ஆமா சார். எந்த ஊர்? சொந்த ஊர் சங்கரன் கோவில். ஓகே ஓகே. எவ்வளோ பேர் தமிழ் ஆளுங்க இருக்கீங்க இங்கே? நாங்கள் 10-15 பேர் இருக்கோம். இந்த மாதிரி இந்த பழைய பொருள் சேகரிக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் தமிழ். ஆமாம், தமிழ். திருவனந்தபுரத்தில் எல்லாம். ஓஹோ. இந்த மாதிரி வேலையில் எவ்வளோ பேர் இருப்பீங்க திருவனந்தபுரத்தில் மொத்தமாக? திருவனந்தபுரம் மொத்தம்னா ஒரு 10,000 பேருக்கு மேலே. 10,000 பேர் இருப்பீங்க. இல்லை, இந்த மாதிரி வேலையில் ஆக்கிரிலேயே இரும்பு வியாபாரம். இது என்ன வேலைன்னு சொல்லுவீங்க? இரும்பு வியாபாரம், ஆக்கிரி வியாபாரம். ஓஹோ. இதுலயே 10,000 பேர் இருப்பேன். திருவனந்தபுரம் மொத்தம்னா 10,000 பேர் இருக்கும். 10,000 பேர் தமிழ் மக்கள் தான், தமிழர்கள் தான். ஆமா. அவங்க எங்க இருந்து வந்தவங்க? அவங்க எல்லாம் எல்லாம் திருநெல்வேலி, சங்கரன் கோவில், சென்னை, எல்லா இடத்துல இருந்து வந்திருக்காங்க தமிழ்நாடு. ஓ, நல்ல வருமானம். நாங்குநேரி இந்த மாதிரி சைடுல இருந்து எல்லா இடத்துல வருமானம் நல்லா பரவாயில்லாம டெய்லி ஒரு 800, 1000, சில பேர் 1500. ஓ, பரவாயில்ல. என்னைக்கு 6 நாளைக்கு கிடைக்காம வருவோம். இன்னைக்கு டல்லு தான். இதோட இவ்வளவுதான். இது வந்து நீங்களே கலெக்ட் பண்ணுவீங்களா? வீட்டுல இருந்து நாங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வருவீங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து எங்களுக்கு ஒரு கமிஷனுங்க. இந்த காய்லாங்கடை வேலையில இருக்கிறவங்க எல்லாமே தமிழர்கள் தானாங்க? தமிழர்கள்னு கிடையாது, எல்லாருமே இருக்கிறாங்க. ஹிந்திக்காரங்க இருக்காங்க. எத்தனை பர்சன்ட், எத்தனை சதவீதம் நம்பாளங்க இருப்பாங்க? இப்ப தமிழ் தான் அதிகம் இருக்கும். ஒரு 90% தமிழாளர் இருக்கும். 10% தான் கேரளாக்காரங்க, நார்த் இந்தியன்ஸ் ஒரு 20% இருப்பாங்க. அதே மாதிரி வண்டியில போகும்போது ஒத்தையில பைசா எல்லாம் வச்சுட்டு போவோம். காசு நாட்டுக்காரங்க 2 கஞ்சா அடிக்கவங்க, தண்ணி அடிக்கவங்க, அதை புடுங்கத்தான் செய்தாங்க நம்ம தமிழ்நாடுகளை பார்த்து. அந்த மாதிரி நடக்கு. நாங்களாம் ஒரு அவுட்டர் ஏரியாவில் காட்டுக்குள்ள போயிருவோமா, வீட்டுகளுக்கு கேட்க போற நேரத்தில் அந்த நேரத்தில் புடுங்கவும் செய்யறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஏதாவது அவங்க வீட்டுல பொருளை கங்கலாம்னா நம்மளே தேடி வருவாங்க. அந்த மாதிரி திருடுறவன் திருடிட்டு போயிருவான். நம்மளே மாதிரி உழைக்கிறால வந்து எல்லா கடையிலையும் செக் பண்ணுவாங்க. ஆமா. அப்போ உங்க ஃபேமிலி எல்லாம் கூட இங்கே இருக்கு? ஃபேமிலி இங்கே தான் இருக்கும். பையன் இங்கே தான் 10 வரைக்கும் படித்தான். இப்போ கொண்டே +1 விகே புதூர் திருநெல்வேலியில் கொண்டே சேர்த்துருக்கேன். ஓ, பிரைவேட் ஸ்கூல் இல்லை, தனி கவர்மெண்ட் ஸ்கூல். இங்கே தமிழ் ஸ்கூல் இருக்கு. ஓகே ஓகே. தமிழ் ஸ்கூல் படிச்சாமா? ஆமாம், இங்கே 10th வரைக்கும் தமிழ் ஸ்கூல் இருக்கு. சரி 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 சரி. தமிழ் ஸ்கூல் தான் படிச்சாப்புல. மறுபடியும் அங்கே கொண்டே மறுபடியும் கூட்டு போயிட்டு இங்கே படிக்க வச்சிருக்கேன். இங்கே படிக்க வைக்கணும்னா வீட்டில் கொஞ்சம் மொபைல் அதிகம் பார்க்குறான். அதனால நான் கொண்டே சரி படிப்பு ரொம்ப போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகளை வந்து நாகர்கோயிலில் இன்ஜினியரிங்
படிக்க. ஓகே ஓகே. ஆமாம், ஈசி எலக்ட்ரானிக்ஸ் கமிஷன். நம்ம தான் படிக்கல, பிள்ளைங்களா படிக்க போகலான்ட்டு போட்டிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஆமாம் சார். ஒரு பையன் ஒரு பொண்ணு இல்லையா? ஒரு பையன் ஒரு பொண்ணு. நாங்கள் ஒய்ஃபும் நானும் இங்கே தான் இருக்கோம். அவங்க என்ன வேலை செய்கிறாங்க ஒய்ஃப்? அவங்க ஒய்ஃபு ஹோட்டல் கிடைக்கும், ஆனந்தாஸ் ஹோட்டல். அதில் வேலை ദിവസം 500 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. காலையில் டெய்லி ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு போவாங்க, சாயங்காலம் 4:30-5 மணிக்கு வந்துடுவாங்க. சரி சரி சரி. சூப்பர். கொஞ்சம் மனசாட்சி உள்ளவங்களும் இருக்காங்க கேரளாவில், ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க, தமிழ்நாட்டை காட்டிலையும். ஆமாம், ஓப்பனாக சொல்ல கொஞ்சம் கூடுதல் மனசாட்சி உள்ளவங்க இந்த ஒரு 10% தான் ஒரு மாதிரியா இருப்பாங்க கேரளத்தில். இந்த 90% நல்லவங்க தான் இருப்பாங்க, இறக்கப்படுவாங்க. ஈவு இறக்கம் ஒரு 10% தான் செல்ல டிக்கெட்டுகள். அந்த 10% நம்ம தப்பிச்சு போய்கிட்டே இருக்கணும், பேச்சு கொடுக்கக்கூடாது. அடிச்சு காசு போடுங்கிற ஆளுங்களும் இருக்காங்க. ஓஹோ. இப்போ இங்கேருந்து பீமாப்பள்ளி ஏர்போர்ட் சைடு இருக்குங்களா, அதுக்குள்ள உள்ள நம்ம போயிட்டு வரவே முடியாது. போலீஸே உள்ள நுழைய முடியாது. எல்லாமே அங்கே உண்டு, உபயோகப்படுத்துறாங்க. பொருள் கஞ்சா எல்லாமே உபயோகப்படுத்துறாங்க, அதுக்குள்ள போலீஸ் கூட நுழைய முடியாது. ஓஹோ, அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. பசின்னு காசு கேட்டால் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக ஏகப்பட்ட வீட்டில் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு நாட்டை பிழைக்க வந்த இடத்துல குற்றம் சொல்லக்கூடாதுல்ல. 90% ஈவு இறக்க உள்ளவங்க இருக்காங்க சார். இங்கே செட்டில் ஆகிடுவீங்க இல்லையா? வீடு குடும்பத்தோட இருக்கும். வீடு 4000. வீடு வாங்கிட்டீங்களா? விலைக்கு வாடகைக்கு 4000-5000 வாடகை சரி சரி கொடுத்து தான் இருக்கிறோம். தமிழா? ஹிந்தி. ஓகே. தமிழ் யாருங்க? ஓகே. இதில் தாய்மொழி உங்களுக்கு? மலையாளம். இந்த பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே தமிழ் தான் பெரும்பாலும். தமிழர் நிறைய இருக்காங்களா? வாய்க்கிட்டு வச்சுக்கோங்க. தமிழர்கள் வந்து செஞ்சாங்க. இப்போ மலையாளிகள் இருக்காங்க, ஹிந்திக்காரங்க இருக்காங்க. தமிழர்கள் மெயினாக இருக்காங்க. ஆனால் எல்லாரும் மெயினாக வந்து ஹிந்திக்காரங்க. அங்கே பொறுத்து தான் இந்த பிஸ்னஸ் நடக்குது. ஓஹோ. ஆனால் ஒரு கடையில் ஹிந்திக்காரன் இல்லாமல் கடையே கிடையாது. ஹிந்தின்னா அவங்க எந்த ஸ்டேட்லேருந்து வந்தவங்க? நிறைய இருக்குது. ஆசாம், குஜராத். இப்போ இந்த பையன் வந்து குஜராத்லேருந்து வருது. குஜராத், ஆசாம், மால்டா, நிறைய ஸ்டேஷன்ல வருது. ஓகே ஓகே. ஆனால் ஓனர் நீங்களா? இல்லை, நாங்கள் இந்த வேலைக்கு போகலங்க. ஓனர் எந்த ஊர்? திருநெல்வேலி. ஓகே ஓகே. சரி. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பரவாயில்லையா? ஒர்க் போதும் கஷ்டம். சரி சரி. தேங்க்யூ. உங்கள் பேர்? எந்த ஸ்டேட் நீங்கள்? மால்டா டிஸ்ட்ரிக்ட். என்ன ராஜதானி? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால். பேர் நேம்? संजय घोष. भैया योर नेम? भैया उंग पेर? भैया उंग नेम சொல்லுங்க. உங்க பேர்? பரிமல் மண்டல். பரிமல் மண்டல். எந்த ஸ்டேட் நீங்க? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால். ஓகே ஓகே. கஷ்டம் எல்லாம் பரவாயில்லையா? வருமானம்? இவர்தான் திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தின் தலைவர். இது திருவனந்தபுரம் தமிழ் சங்க தலைவரின் வீடு. தமிழ் சங்க தலைவர் திருவனந்தபுரம் தமிழர்களை பற்றி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கேரள தமிழர்களை பற்றி இதுவரை பலரும் அறியாத பல்வேறு முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய பெயர் முத்துராமன். நான் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய ஒரு அறிவியலாளராக இருந்து சயின்டிஸ்ட் ஆக இருந்து ஓய்வு பெற்றவன். தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து பொறியியல் படித்த பின்பு சென்னையில் சிறிது காலம் பணியாற்றிய பின் இங்கு எனக்கு வேலைக்கு தூரத்திற்கு வந்து சேர்ந்தேன். அப்போ நீங்கள் தமிழ் சங்கத்தோட தலைவர் இல்லையா சார்? திருவனந்தபுரம் தமிழ் சங்க தலைவராக இருக்கீங்க. ஆமாம். வெளிநாடுகளில் வாழ்கின்றதுக்கு மலையாளிகள் ரொம்ப அதிகம், குறிப்பாக வளைகுடா நாடுகளில். அதனால் இங்கு அவர்களுடைய வருமானம் ஒரு ஆண்டிற்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வெளிநாட்டிலிருந்து பணம் இங்கே வருது. அதான் இவங்களுடைய இந்த வளத்துக்கு ஒரு முதன்மையான காரணம். அது அங்கிருந்து பணம் வருகிறது. குறிப்பாக அதில் முக்கால்வாசி 74 லட்சம் 75 லட்சம் கோடிகள் வளைகுடா நாடுகளில் மாத்திரம் இங்கே வருது. அதில் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. அது ஒரு காரணம். இப்போ நான் புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரன், நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டக்காரனை விட எங்கள் கோயம்புத்தூர் புதுக்கோட்டையில் வந்து கிராமம் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கூட செழிப்பாக இருக்குது. வீடுகள்லாம் பெரிய வீடாக இருக்கும். காரணம் பின்தங்கிய மாவட்டம். எங்கள் மாவட்டத்தில் எல்லாரும் சிங்கப்பூரில், மலேசியாவில், துபாயில் இருக்கிறாங்க, கேரளா மாதிரி. அப்போ எல்லாரும் படம் வந்துருச்சு, வீடு கட்டிட்டா, படிக்க வச்சுட்டா வளர்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி வளர்ச்சி கேரளத்தில் வளர்ச்சி. உங்கள் குடும்பம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா சார்? உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு மகள். இந்த துணைவியார் வந்து அடிப்படையில் அவங்க வந்து ஒரு ஆசிரியை. அது திருமணத்துக்கு முன்பு அங்கேயே ஒரு அரசு பள்ளியில் புதுக்கோட்டையில் பணியாற்றி இருந்தாங்க ஒரு டெம்பரரியாக.
அப்போ திருமணம் நடந்த பின்பு இங்கே கேரளத்துக்கு வந்ததுனால அவர்களால் பணி போக செல்ல இயலவில்லை. நீங்க சொல்லிட்டே வாங்க சார், இவங்க தான் உங்க மகள் இல்லையா? அந்த இது குடும்பம், மகளுடைய குடும்பம். நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், ஸ்காட்லாண்டில் இருக்காங்க. அங்கே போய் போன போது உங்க பொண்ணு வந்து ஸ்காட்லாண்டில், இவர் உங்க மருமகனா சார்? மருமகன். ஓகே சார். இவங்க சார் பேத்தி, 2 பேத்திங்க. இவங்க 2 பேத்திங்க. அப்போ துணையார் மனைவி துணையார். நீங்கள் ஓகே. ஸ்காட்லாந்து இருக்காங்களா? ஸ்காட்ல இருக்காங்க, எடின்பரோவில் இருக்காங்க. அது 2 பேத்திங்களும். ஓகே ஓகே சார். என்ன சார் பண்ணுறாங்க அங்கே? உங்கள் என் மகனுடைய ஒரு நூல் இதான் மகள். இந்த அந்த இதான் மகள். இது மகள் இதான் மகள். வேணும் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. மனைவி எங்கே சார் இருக்காங்க? ஊரில் இருக்காங்களா சார்? எங்கே? இப்போ ஸ்காட்லாந்து போயிருக்காங்க. இதான் மகளும் மருமகனும். ஓகே சார். நம்ம மக பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்கே. ஆனால் அவருடைய எழுத்துக்கள்லாம் தமிழ்நாட்டை பற்றி, தமிழ் மொழியை பற்றி. ஆனால் தமிழ் படிக்கல. இப்போ இந்த கிராண்ட் இது சொன்னீங்களா சார், ஆர்கியாலஜி திராவிட கொள்கை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? கொள்கைன்னு சொல்றது. ஆமாம், அது சொல்ல, அது இயக்கம் சார்ந்தது. இப்போ அது நான் நீதி கட்சியிலேருந்து தொடங்கி இன்னைக்கும் திராவிட கொள்கையில் தான் இருக்கு. அந்த கொள்கை என்ன? திராவிட கொள்கைங்கிறது என்ன? மனித கொள்கை, அவ்வளோதான். இப்போ கேரளத்தை பொறுத்த அளவில் இங்கு தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற தமிழர்கள் குறைவு. ஆனால் தமிழர்கள் இங்கு அதிகம் வாழ்கின்றார்கள். கேரளத்திலே 3 மாவட்டங்கள் தமிழ் மொழி சிறுபான்மையினருக்கான மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. அதில் ஒன்று திருவனந்தபுரம், மற்றொன்று இடுக்கி மாவட்டமும் பாலக்காடு மாவட்டமும். இந்த மாவட்டங்களிலே தமிழர்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக 15 விழுக்காடுகளுக்கு மேல்தான் இருந்தது. இப்பொழுதும் அந்த 15 விழுக்காடுகள் அந்த மக்கள் இருக்கின்றார்கள் என்றாலும் இதில் பெரும்பான்மையான மக்கள் தமிழ் மொழியை வீட்டில் பேசுவதில்லை. அவர்கள் எல்லாம் மலையாள மொழியை பேசுபவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள், மாறிவிட்டார்கள் என்று கூறலாம். இப்போ என்னை பொறுத்தளவில் நான் திருவனந்தபுரத்துக்கு தமிழகத்திலிருந்து வேலைக்கு பணிக்காக வந்த என்கின்ற நிலையில் எங்களை போன்றவர்கள் இப்பொழுதும் தமிழ் மொழி தான் எங்கள் தாய்மொழி என்று சொல்லிக் கொள்கிறோம். தமிழர்கள் தாய்மொழியை மறந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இப்போது எனுமரேஷன் நடக்கும். 2011 வந்து பாப்புலேஷன் நடந்தபொழுது தமிழ் சங்கத்தில் நாங்கள்லாம் ஒரு விளக்கம், ஒரு கோரிக்கை கொடுத்தோம். தமிழர்கள் எல்லாம் எனுமரேஷன் எடுக்கும்போது எங்களுடைய தாய்மொழி தமிழ் என்று கூறுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொன்னாலுடைய அவங்க பேரை வச்சு எனுமரேஷன் எடுக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா மலையாளம் எழுதிட்டு போயிடுவாங்க. நம்ம சொல்லலைன்னா அதுக்கு ஒரு குறிப்பா பேர் வந்து மலையாள பேர் மாதிரி தான் வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, மலையாளமும் தமிழ் பேர் வித்தியாசம் பெருசாக கிடையாது. நீங்கள் தமிழ் மலையாளம்னு சொல்ல போனால் கிட்டத்தட்ட நல்ல தமிழ் தான் நல்ல மலையாளம். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தில் உதித்தெழுந்து ஒன்றுபோல் ஆயிடுன்னு சொன்னவர் பேராசிரியர் சுந்தரனார். அந்த சுந்தரனார் பிறந்தது கேரளத்தில். அவருடைய பாடலைத்தான் நீராறும் கடல் எடுத்த என்ற பாடலை பேர் வருகின்றது. இங்கு பெரும்பாலானவர் பேர்கள் வந்து சர்நேம் வந்து அவங்களுடைய ஜாதி பேர் இருக்கும். இப்போ பரமேஸ்வரன் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அப்பா பேருன்னு சொல்லியிருப்பாங்க, அப்பா பேருன்னு எழுதியிருப்பாரு. பிள்ளைங்கிறது இங்கே உள்ள ஒரு கம்யூனிட்டி, நாயர் கம்யூனிட்டியும் பிள்ளைங்கிற ஒரு சர்நேம் இருக்கும். ஆனால் பிள்ளைங்கிறது தமிழ் பேராக இருக்கும். ஆனால் அவங்க என்ன இப்போ எழும்புறவர் மலையாளம் எழுதிட்டு போயிடுவார். ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த போதெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்லுவோம், நீங்கள் தமிழ் மொழி சொல்லுங்கள் எல்லாரும் குறைஞ்சி போயிடுவோம்னு சொல்லி சொல்கிறது உண்டு. ஆனாலும் அது மாத்திரம் இல்லை, இதை மாத்திரம் நம்ம காரணம் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கு வாழ்கின்ற ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக அதற்கு முன்பாக வாழ்கின்ற தமிழர்கள் வீட்டிலே மலையாளம் பேசுவதை பழக்கமாக கொண்ட நிலையில் அவருடைய குழந்தைகளும் மலையாளமே பேசுகின்ற நிலையில் அவர்கள் மலையாளி என்கின்ற ஒரு கருத்தாளத்தை கொண்டுள்ளார்கள் என்பதுதான் சரி. பொங்கலுக்கு தமிழர்களுக்கு விடுமுறை வேண்டும் என்று கூறினோம். விடுமுறை 5 மாவட்டங்களுக்கு கிடைத்தது. காரணம் அன்று கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 5 மாவட்டங்களுக்கு ஓணத்திற்கு விடுமுறை அளித்தார். அப்பொழுது இங்கு நாங்கள் சென்றபோது உம்மன்சாண்டி முதலமைச்சராக இருந்தபோது நாங்கள் சொன்னபோது அவரே சொன்னார், ஆமாம் எங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே லீவ் விடுறாங்க, விடுமுறை கொடுக்குறாங்க ஓணத்துக்கு என்று சொல்லி ஒரு 5 மாவட்டங்களுக்கு தமிழர்கள் வாழக்கூடிய மாவட்டங்களுக்கு பொங்கல் விடுமுறை அளித்தார்கள். அது மாதிரி சில சிக்கல்களை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் இன்னும் சில மொழி சிறுபான்மைக்கான சில குறைகள் இருக்கவே செய்கின்றன. உங்களுக்கு வந்து இந்த கோட்டா இல்லைன்னு கேள்விப்பட்டேன் சார். இங்கே அங்கே தமிழ்நாட்டில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு கோட்டா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து தமிழர்களுக்கு வந்து அந்த கோட்டாலாம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்படி சொல்ல முடியாது. காரணம் தமிழர்களுக்கு மலையாளிகளுக்கு கோட்டா எங்கேயுமே கிடையாது.
இப்போ கேரளத்திலேயும் தமிழர்களுக்குள்ளே கோட்டா இல்லை, அப்படி இல்லை. அது அந்த இடஒதுக்கீடுங்கிறது ஒரு மாநில மொழி சார்ந்தவர்களுக்கு இந்தியாவில் யாருக்குமே கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் புரியாம தான் தமிழர்களுக்கு ஒரு கோட்டா, மலையாளிஸ் கோட்டா எங்கேயும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் பிள்ளைன்னு ஒரு கம்யூனிட்டி இருந்தா அவங்க பிசியில் வருவாங்க. இல்லை, நான் அதான் சொல்ல வர்றேன். அதே பிள்ளை இருக்கு, இப்போ அதான் சொல்ல வர்றேன். இதில் மேஜரா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மூணாறுல இருக்கிற அதாவது ஒடுக்க சொல்ல போனா தலித்துக்கு அவங்களுக்கு சிக்கல் என்னன்னா, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கும்போது 70 ஆண்டுகளுக்கு முன்பாடி இங்கே யார் வந்தாங்கன்னா, வந்தவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு அட்ரஸ் கிடையாது. இங்கேயே இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா அவங்க எங்கே போவாங்க? இவர்கள் தொழில் சார்ந்து அயல் மாநிலங்களுக்கு செல்வது அதிகமாக இருப்பார்கள் ஒழிய, அயல் மாநிலத்திலிருந்து இங்கே தொழிலுக்காக வருகின்றவர்கள் மிக மிக குறைவு. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலிருந்து தான் கட்டட தொழிலாளர்கள் கேரளம் முழுவதும் வந்தாங்க. இப்போ திருவனந்தபுரத்தில் என்னுடைய கட்டடங்கள்லாம் என்னுடைய இங்கே வீடு ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு கட்டினது கூட அந்த காலகட்டத்தில் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தமிழர்கள். ஆனால் இன்று தமிழ்நாட்டிலேயே அந்த தொழில் செய்வதற்கு தமிழர்கள் கிடையாது. காரணம், அவர்கள் அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நம்ம வேலை செய்யாதனால தான். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வளர்ந்துட்டோம். வளர்ந்ததுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் விவசாயம் உழுதுகிட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். என் மக இன்டர்நேஷனலில் இப்போ 4 நூல் வெளியிட்டு இருக்கேன் ஆங்கிலத்தில். கிராமத்தில் பிறந்து வந்தேன். நான் வளர்ந்துட்டோம். என் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக நான் சோம்பேறியில் அர்த்தம் கிடையாது. நான் வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. நிறைய பேருக்கு அது புரியாமல் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஹோட்டல் இங்கேயே இருந்து ஹோட்டல், ஹாஸ்பிட்டல் இங்கே திருவனந்தபுரத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்க 3 பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்க தமிழர்கள் தான். அவங்க இந்த ஊர் தமிழர்கள். முன்னாடி உங்கள் மருமகன் பெங்காலி டாக்டர். அவர் கம்ப்யூட்டரில் ஐஐடி சென்னை பாம்பேயில் படிச்சு அவரும் ரேங்க் ஐஐடிலாம் பெரிய ரேங்க் ஹோல்டரு. பிஹெச்டி. என் மகன் அமெரிக்காவில் படித்தான். என் மகன் ஹையர் ஸ்டடீஸ் அமெரிக்காவில் படித்தான். சார் அதான் சொன்னீங்களே, கடவுள் சாமி கும்பிட மாட்டீங்க. இல்லை, அப்படி சொல்லாது. அதாவது என்ன சொன்னீங்க சொல்லுங்க. இல்லை, என்னுடைய துணைவியார் ஆலயங்களுக்கெல்லாம் செல்லும் பழக்கம் உண்டு. ஆனாலும் அவருக்கு மூட நம்பிக்கை ஒன்றும் இல்லை. அந்த மூட நம்பிக்கையினுடைய மக்களுடைய அதிகமாக மூட நம்பிக்கையின் மூழ்கி இருப்பதன் காரணமாக நானும் ஆலயங்களுக்கு செல்வதில்லை. பெரும்பாலும் என்னுடைய தந்தையாரையும் தாயாரையும் தெய்வமாக வணங்குபவன். மாட்டீங்களா கும்பிடுவீங்களா சார்? இல்லை, கும்பிடுறதில்லை. கடவுள் நம்பிக்கை இருக்கா சார்? இல்லையா? இல்லை. திராவிட கொள்கை இல்லை. அப்படி அவங்க திராவிட கொள்கையில இந்த காலத்தில் திராவிட கொள்கை உள்ளவங்கெல்லாம் அதிகமாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக தான் இருக்காங்க. இன்னைக்கு சேகர் பாபு ஒரு அமைச்சர் எடுத்துக்கிட்டாலே போதும். அது அவங்க இருக்கிற துறை அப்படிதானே சார்? அல்ல, அது துறை சார்ந்து இருந்தாலும் கூட இப்போ கேரளத்திலே அதே துறை சார்ந்த ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னா அவர் கோயிலுக்கு போக மாட்டாரு. காரணம் அவர் கம்யூனிஸ்ட்காரரு. இப்போ இஸ்ரோல பணி இருந்திருக்கீங்க, தமிழ் சங்க தலைவராக இருக்கீங்க, வேற என்னென்ன சார் செய்றீங்க? இப்போது என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னுடைய அக்கா பசங்க பையங்க ஒரு 3 பேரை இங்கே அழைத்து அவர்கள் எல்லாம் தனியாக தொழில் செய்கின்றார்கள். அவர்கள் நல்ல நிலையில் வளர்ந்துள்ளார்கள். அவர்களுடன் இணைந்து ஒரு உணவகமும் ஒரு ஹோட்டலும் நடத்தி வருகின்றோம். அது இன்னும் சொல்ல போனால் லாட்ஜ் இருக்குது, உணவகமும் இருக்குது. லாட்ஜ் கீழே ஒரு ஹோட்டல் உணவகம் இருக்குது. மெடிக்கல் காலேஜ் ஏரியா திருவனந்தபுரத்தில். நல்ல பெரிய ஹோட்டல். பரவாயில்ல. ஒரு 25 சென்ட் இடமும் ஒரு 3 மாடி கட்டடம் உள்ள 30 முறிய ஒரு அறைகளை கொண்ட ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டு. வேற என்ன சார் பண்ணுறீங்க? தொல்லாய்வு, தமிழனுடைய தொன்மையை அறியப்படுகின்ற தொல்லாய்வை செய்கின்ற, அதில் அறிவியல் முறையில் ஈடுபடுகின்ற அறிஞர்களுடைய நூல்களை படிப்பது, அவர்களுடன் தொடர்பு கொள்வது என்பதில் நான் மிகவும் அது காரணம் என்னுடைய வயது கடந்து விட்டது. கிட்டத்தட்ட 75 வயதை கடந்து விட்ட நிலையில் அதை பற்றி நான் அதிகமாக சிந்திக்க இதுதான் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க கட்டடம். உள்ளே சென்று சுற்றி பார்ப்பதோடு சங்கத்தின் முக்கிய நிர்வாகியிடம் பேசலாம். திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து 60 வருஷம் ஆச்சு. வணக்கம், என்னுடைய பேர் சு முருகன், திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? நான் இந்திய விண்வெளித்துறையில் விஞ்ஞானியாக வேலை பார்க்குறேன். இஸ்ரோவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க போல தெரியுது சார். இந்திய விண்வெளித்துறையில் குறிப்பாக திருவனந்தபுரத்தில் ஏராளமான தமிழர்கள் இந்த விண்வெளித்துறையில் பல்வேறு துறைகளில் பணியாற்றுறாங்க. எனக்கு சொந்த ஊர் தென்காசி பக்கத்தில் வீராணம்னு சொல்லி ஒரு கிராமம். இப்போ தமிழ் மக்கள் திருவனந்தபுரத்தில் எவ்வளோ சார் இருப்பாங்க? திருவனந்தபுரத்தில் 20% மக்கள். இதுதான் சொன்னீங்க, திருவனந்தபுரம் சிட்டியில் 20% தமிழர்கள். அப்புறம் கோட்டா இருக்கா சார் தமிழ் மக்களுக்கு? இங்கே
ஆமாம் 3% படிப்புல கோட்டா இருக்கா? ஆமாம், படிப்புல கோட்டா இருக்கு. சிறுபான்மை மொழி சிறுபான்மை இருக்கு, தமிழ் மொழி சிறுபான்மையில் இருக்காங்க. மொழி சிறுபான்மைன்னு ஒரு கோட்டா இருக்கு. ஆமாம், அதில் வந்து தமிழர்களுக்கு வந்து 3% வழங்கப்படுகிறது இந்த பள்ளி கல்லூரிகளில், மேல்நிலை பள்ளி. இல்லை சார், பொதுவாக மொழி சிறுபான்மையருக்கே 3%, இல்லை தமிழர்களுக்கு மட்டும் 3%? தமிழ் மொழி சிறுபான்மையர்கள் இல்லை சார், மொழி சிறுபான்மையில தமிழும் வரும், தெலுங்கு வரும், கன்னடக்காரங்க அவங்க அங்கீகரிக்கப்படல. அவங்க கன்னடம் வந்து அவங்க நார்த்தில் கன்னடக்காரங்க இருக்காங்க. நார்த்தில் கன்னடா, அவங்கள அங்கே இந்த காசர்கோடு மாவட்டத்தில் அங்கே இருப்பாங்க கன்னடக்காரங்களுக்கு. அவங்க எல்லாரும் வந்துருவாங்களா மொழி சிறுபான்மைன்னு? அதில் வருவாங்க. பட் இங்கே வரும்போது நம்ம அதிகமாக இருக்கிறோம் இங்கே திருவனந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும். தமிழக பொதுவாக மொழி சிறுபான்மையர் கோட்டாவில் 3% நமக்கு இருக்கு. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கு. இப்போ வேலை இல்லை சார், அரசு வேலையில். அரசு வேலையில் வந்து அந்த அரசு வேலையில் உள்ள ஒதுக்கீடு இல்லை. இப்போ நம்ம ஊர்ல வந்து பிசி, எம்பிசி, எஃப்சி அப்படிலாம் இருக்குல்ல சார், அந்த மாதிரி பிரிச்சு தராங்களா? தமிழர்களும் கொடுத்துறாங்க. அதெல்லாம் இருக்குது. அது இந்த அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இதெல்லாம் இருக்குது. இந்த பொருளாதார பின்தங்கிய மக்கள் இதெல்லாம் இடஒதுக்கீடுலாம் இருக்கு. அது இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து கொடுக்கப்படுகிறது. அது ஒரு பிரச்சனையா கூட இருக்கு. அந்த கேஸ்ட் கோட்டா வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான். இந்த கேரளாவை சேர்ந்த, அதாவது மைய அரசினுடைய கீழே வருகின்ற திட்டத்தில் வந்து எல்லாரும் நீங்க ரிசர்வேஷன் அவைல் பண்ணலாம், இடஒதுக்கீடு அவைல் பண்ணலாம். ஸ்டேட்ல வரும்போது இந்த அதாவது 1950க்கு முன்னால இந்த மாநிலத்துக்கு இருந்ததாக உங்கள்கிட்ட வந்து வரலாற்று சான்றிதழ் இருந்தால் அதை சொல்லி நம்ம சான்றிதழ் கொடுக்குறான்னு சொல்றாங்க. வேலை கிடையாது சார், வெளி ஸ்டேட்டுக்காரங்களுக்கு அரசு வேலையே கிடையாதா? வாங்கவே முடியாதா என்ன? இங்க வாங்க முடியாது. நீங்க அரசு கேரளா அரசு மாநில பதவிகள் வந்து வாங்க முடியாது. ஐயோ, தமிழ் தாய் விருது கொடுத்தாங்களா? உங்க சங்கத்துக்கு கொடுத்தாங்க? ஆமா, சங்கத்துக்கு கொடுத்தாங்க. உங்களை அறிமுகப்படுத்திவாங்க. உங்க பேர் என்ன பண்றீங்க? എന്റെ പേര് ബ്ലെസ്സി റോസ് മാത്യു. ഞാൻ ഗവൺമെന്റ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് വർക്ക് ചെയ്യുക. கவர்மெண்ட் ஜாப்? என்ன വർക്കിംഗ് மேடம்? കോളേജിയറ്റ് എഡ്യൂക്കേഷൻ ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ ക്ലർക്കായിട്ട്. நீங்க தமிழா மலையாளமா? மலையாளம். சரிங்க மேடம். உங்க தமிழ் மக்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன மேடம்? இங்க இருக்கிற தமிழ் மக்கள் ரொம்ப കെയറിംഗ് இருக்கும். பிடிக்காத விஷயம் என்ன? അങ്ങനെ ഒന്നുമില്ല, എല്ലാവരുടെ സ്നേഹം. തമിഴ്നാട്ടിൽ உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? തമിഴ്നാട്ടില് ഫുഡ് പിടിക്കും. പിന്നെ അവിടുത്തെ കുറെ സൈറ്റുകളുണ്ടല്ലോ, കാണാൻ പറ്റിയ പ്രദേശങ്ങൾ, അങ്ങനെയൊക്കെ. കാണാൻ പറ്റിയ പ്രദേശം அப்படின்னா என்ன மேடம்? എന്ന് വെച്ചാൽ അഴകാன ഇടങ്ങൾ, അങ്ങനെ അതൊക്കെ ரொம்ப പിടിക്കും. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த ஸ்டேட் பிடிக்கும் மேடம்? கேரளா தானா இல்ல? മലയാളി, സോ കേരള தான் பிடிக்கும். எல்லா பிளேஸும் ஐ லைக் இட். வேற என்ன பிடிக்கும் மேடம் தமிழ் மக்களுக்கு? വേറെന്താ, ആക്ച്വലി എനിക്ക് ഐ ഡോണ്ട് ഹാവ് എനി ഫ്രണ്ട്സ്, സോ യെസ് ഒത്തിരി കാണും. മൂവീസ് കാണും, സോങ്സ് ഇഷ്ടമാണ്, എല്ലാം ഉണ്ട്. அப்படியே தமிழ்லயே பாப்பீங்க இல்லையா? மலையாளம் டப் பண்ணி பாப்பீங்க, தமிழ்ல டைரக்டா பாப்பீங்க. நல்லா புரியும்ல? സിനിമയൊക്കെ മനസ്സിലാവും, പാട്ടുവാണെങ്കിലും മനസ്സിലാവും, പക്ഷെ സംസാരിക്കാൻ അത്രയ്ക്കും. என்னென்ன படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மேடம்? എല്ലാ പടങ്ങളും, ലേറ്റസ്റ്റ് ആയിട്ടുള്ള എല്ലാ പടങ്ങളും കാണാറുണ്ട്. OTT-ൽ റിലീസ് ചെയ്യുന്ന എല്ലാം കാണാറുണ്ട്, സീരീസ് കാണാറുണ്ട്. பிடிச்ச நடிகர்கள் எல்லாம் சொல்லலாம். நடிகர் വിജയാണ് ഓൾ ടൈം മൈ ഫേവറേറ്റ്. പിന്നെ ധനുഷ് പിടിക്കും, പിന്നെ സൂര്യ, എല്ലാവരും പിടിക്കും. അങ്ങനെ ഇന്നും മാറ്റമൊന്നുമില്ല, എല്ലാവരും പിടിക്കും. பாட்டு ஒன்று பாடி காட்ட முடியும்? ഓ നോ, ഐ ഡോണ്ട്. குரல் நல்லா இருக்கு. நோ ஏதோ ஒன்று கேட்குறாங்க. இங்க தமிழ் மக்கள் நிறைய வர்றதுக்கான காரணம் என்ன? അതിന് ഇവിടെ വരാനോ, കേരളത്തിൽ വരാനാണോ? കേരളക്ക് വരുന്നത് ചിലപ്പോൾ നല്ല നല്ല ജോലികൾ, അല്ല അവർക്ക് പറ്റിയ ജോലികൾ, അല്ലെങ്കിൽ അവർക്ക് ഇഷ്ടപ്പെട്ട് വരുന്നതായിരിക്കും. ചിലപ്പോൾ നമ്മൾ ഇപ്പോൾ മലയാളികളാണെങ്കിലും ജോലി സംബന്ധമായിട്ട് പല സ്ഥലങ്ങളും പോയില്ലേ, അതുപോലെ അവർക്ക് ജോലി സംബന്ധമായിട്ട് ചിലപ്പം എവിടെയായിരിക്കും കുറച്ചും കൂടെയൊക്കെ നല്ല ബെറ്റർ ഓപ്ഷൻസ് ഉള്ളതുകൊണ്ട് ചിലപ്പോൾ ഇവിടെ വരും, സെറ്റിൽ ആവും, അങ്ങനെയൊക്കെ. മലയാള മക്കൾ வந்து போறோம். അതെ. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா மேடம்? இல்ல நல்லதுதான் நினைக்கிறீங்களா? எல்லாம் ஊரை விட்டு போறது ஒரு கஷ்டமா இல்லையா? ഒരു തരത്തിൽ പറഞ്ഞാൽ അതൊരു കഷ്ടം തന്നെയാണ്. പക്ഷെ അവരൊരു നോക്കുമ്പോൾ അവരുടെ പേഴ്സണൽ ലൈഫ് എങ്ങനെ നല്ലപോലെ ജീവിക്കണം എന്നല്ലേ അവർ നോക്കുള്ളൂ. സോ അവരവരുടെ ആഗ്രഹങ്ങൾ കൊണ്ട് പുറത്തു പോകുന്നത് അവരുടെ ഇഷ്ടം. അങ്ങനെ ഇന്നടുത്ത് തന്നെ ജീവിച്ച് ഇന്നടുത്ത് തന്നെ ഇത് ചെയ്യണമെന്നൊന്നുമില്ല. ലൈഫ്, ലോകം നമുക്ക് എവിടെ വേണമെങ്കിലും പോകാമല്ലോ. അങ്ങനെ എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാനുള്ള ഒരാളാണ് ഞാനും.
யூடியூப் சேனலா? ஆமாம், ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான். ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான். தேங்க்யூ மேம். பேர் என்ன? என் பேர் சுதீஷ் குமார். சுதீஷ். உங்கள் தாய்மொழி? தாய்மொழி தமிழ். தமிழ். கவர்மெண்ட் ஜாப் இருக்கவங்க இருக்காங்க, நிறைய பேர் பேங்க்ல எல்லாம் இருக்கவங்க இருக்காங்க. எத்தனை தமிழ் ஸ்கூல் இருக்குங்க? எங்க ஒரு தமிழ் ஸ்கூல் தான் இருக்கு. இல்ல திருவனந்தபுரம் ஃபுல்லா? ஃபுல்லா ஒன்று தான் இருக்கு. நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க என்ன வேலையில இருக்கிறது? நான் யூனியன் ஹெட் லோடிங், லோட் இறக்குது ஏற்றது. திருவனந்தபுரத்தில் உள்ள பிரேம் நகர் பகுதி இது. இதை பணக்கார தமிழர் பகுதி என்றும் சொல்கிறார்கள். இங்கு வசிக்கும் தமிழ் மக்கள் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடமும் பேசலாம். இங்க இருக்கிற தமிழ் மக்கள் எப்படி இருக்கீங்க? உங்க மதர் டங் என்ன? என் மதர் டங் தமிழ் தான். ஓகே. எல்லாருக்குமே நீங்களே தமிழ்? நாங்க 3 பேர் தமிழ் தான். படிச்சதெல்லாம் இங்க தான். மலையாளம் படிச்சது. ஓகே. இது தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கிற ஏரியா அந்த பிரேம் நகரா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. என்ன படிச்சீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க? நான் இப்ப பிஎஸ்சி படிக்கிறேன், டிகிரி படிச்சு முடிச்சாச்சு. இப்ப ஒர்க் பண்ணல, பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். அது எங்கேயும் வேலை பார்க்கணும். வேலை இனிமே பார்க்கணும். வேலைலாம் ஈஸியாக கிடைக்குதா? நல்ல ஜாப்? ஜாப் எல்லாம் வேலை கிடைக்கும். இது முடிச்சா போயிடும், இது முடிச்சுட்டு பார்க்கலாம். சரி சரி. என் பேர் சித்ரா. சித்ரா. வாய்க்கிட்ட வச்சுக்கோங்க. அப்படி நீங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்களா மேம்? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரு கடையில வேலை பண்றேன். சரிங்க. இல்லை, எங்க அப்பா அம்மா எல்லாருமே இந்த ஊர்ல தான். அப்படியே நாங்களும் இங்கே தான் செட்டில் ஆனாலும், படிச்சதும் வளர்ந்ததும் எல்லாம் இங்கே தான். இது எங்க அக்கா தான். அங்க திருவனந்தபுரம் தமிழர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா? இல்ல மற்ற மலையாளிகள் மாதிரி ஈக்குவலா நீங்களும் சாதாரண? எல்லாரும் ஈக்குவலா நல்ல எல்லா மாதிரி தான் இருக்கீங்க. நல்லா தான் இருக்கு. அந்த பாகுபாடு தமிழ் ஹிந்திக்காரன் தெலுங்குக்காரன் அப்படிலாம் பிரச்சனை பாக்குறது இல்லைங்க. நம்ம கிட்ட மலையாளிஸ் ஒருபாடு உண்டு. ஆனால் அவங்க மலையாளிஸ் தான் ஒருபாடு. நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் மலையாளிஸ் தான் போகுது. பேர் மேடம்? என் பேர் ஜீவா. இல்ல, நான் வந்து ஒர்க் பண்றேன், டிரான்ஸ்போர்ட். எல்லாரும் நல்ல கவர்மெண்ட் வேலையெல்லாம் தான் இருக்காங்க. கவர்மெண்ட் வேலை தமிழ்நாடு நல்ல கவர்மெண்ட் வேலை எல்லாரும் இருக்காங்க. சரி, தேங்க்ஸ் மேடம். என்ன சேனல் என்ன? இந்துஸ்தான், ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான். தமிழ் படிக்க தெரியுமா உங்களுக்கு? தமிழ் படிக்க தெரியாது, பேச புரியும். நீங்க படிப்பீங்களா? நாங்க படிக்க இங்க தமிழ் ஸ்கூல்ல படிச்சீங்களா? இல்ல, நான் மலையாளம் தான் படிச்சது. அம்மா அப்பா எல்லாம் தமிழ் தான். அப்ப சன் டிவி எல்லாம் நாங்க பாப்போம், எப்பவுமே சன் டிவி. சின்ன பிள்ளைல அப்படி தனியாவே படிச்சுட்டோம். வீட்டுல தமிழ் தான். எங்க பேசுறது ஓகே, படிக்க தெரியுமா? படிக்க தெரியும். வீட்டுல அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்களா? இல்ல, நாங்க தன்னைத்தானே எல்லாம் நீங்களே கத்துப்பீங்க. சன் டிவில எல்லாம் பார்த்து வீட்டுல அம்மா வாங்குவோம், குமுதம் எல்லாம் வாங்குவாங்க. அதை பார்த்து படிப்போம். ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். அவங்க நீங்க? பேரு விமல். பேர் விமல். தமிழ் தான் நீங்கள்? தமிழ் தான். முதல்ல மலையாளம் தான், ஆனால் தமிழ் தான் வீட்டில். புரியல. தாய்மொழி தமிழ் தானே? நம்ம பர்த் பிளேஸ் எல்லாமே வேண்டாம் தான். அது ஓகே. உங்க மதர் டங்குன்னா என்ன இருக்கும்? வாய்க்கிட்ட வச்சு. டங்கு தெலுங்கா தமிழா? இல்ல, தமிழ் தான். தமிழ் தான். என்ன ஒர்க் பண்றீங்க? நான் டெக்னோ பார்க்கல, நெட்வொர்க் இன்ஜினியர். ஓகே ஓகே ஓகே. தமிழ் படிக்க தெரியுமா உங்களுக்கு? நோ. வீட்டில் மட்டும் தமிழ் பேசுவாங்க? தமிழ் பேசுவாங்க. வேற என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு? ஏன்னா இங்கிலீஷ், ஹிந்தி. ஓகே. தமிழ் ஆனால் ரீட் ரைட்டு தெரியாது, ஒன்லி ஸ்பீக்கிங். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ரைட்டு எல்லாமே. யூஸ்வலி மலையாளம் எல்லாம். என்னப்பா உன் பேரு? தன்வந்த். என்னப்பா? தன்வந்த். தன்வந்த். நல்லா படிப்பியா? தாய்மொழி தமிழா மலையாளமா? தமிழ். தமிழ். சூப்பர்ப்பா. அப்பா என்ன வேலை செய்றாரு? அப்பா பிசினஸ். சூப்பர்ப்பா. அம்மா? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். என்னப்பா படிக்கிற? 4th. ஓகேப்பா. தமிழ்லையா இங்கிலீஷ்லையா மலையாளமா? மலையாளம். மலையாளம். தமிழ் படிக்க தெரியுமா? தெரியாது. சரிப்பா. தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊருக்கெல்லாம் வந்திருக்க? தமிழ்நாட்டில் சென்னை மட்டும் தான் வந்திருக்கேன். சென்னை மட்டும் வந்து. சென்னையில் சொந்தக்காரங்க இருக்காங்களா? இருக்காங்க. ரிலேட்டிவ் இருக்காங்களா? ஓகே. எந்த ஹீரோ பிடிக்கும்? ஹீரோ விஜய். விஜய். சரிப்பா. இங்கே மலையாளத்தில் யார் பிடிக்கும்? மோகன்லால். மோகன்லால் பிடிக்குமா? ஓஹோ. இப்போ இருக்கிற புது ஹீரோங்கெல்லாம் யாரும் பெருசாக இல்லை, பிடிக்கிற மாதிரி இல்லை. சூப்பர்ப்பா. தேங்க்யூ. பாய். ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான். ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான். பாய். எடுத்துலாம் மேடம். என்ன டாபிக்? சும்மா தமிழ் திருவனந்தபுரம் இருக்கிற தமிழ் மக்கள், அதான் டாபிக். பேர் உமா ஜோதி. இது ஃபுல்லா பணக்காரங்க ஏரியா மேடம், பணக்கார தமிழர்கள் வசிக்கிற ஏரியாவா இது? மோஸ்ட்லி அப்படி சொல்லலாம். சார் என்ன பண்றாரு மேடம்? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ் மேடம்? ரைஸ். பிள்ளைகள் பசங்க மேடம்? பசங்க 2 பேர். அவங்க மேரேஜ்லாம் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. பையன் ஒன்று பொண்ணு ஒன்றா? பையன் தானே. சரி. அவங்களும் தமிழ் தான். அவங்களும் தமிழ்நாடு தான். ஓகே. சரி. பேசுங்களா? அவங்கள்ட்ட கொடுங்க. என்னம்மா உங்க பேரு? என்ன பண்றீங்கம்மா?
ஆச்சியம்மா. என்ன பண்றீங்கம்மா? நானா வீட்டு வேலைக்கு போறேன். அழகு உண்டு. சரிங்கம்மா. எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க? தமிழ்நாட்டுல இங்க இல்ல இங்க ஜனிச்சோம். பிறந்து வளர்ந்தது இங்க தான் நீங்க? சரிங்கம்மா சரிங்க. மேட்டர் தக்காடு. சரிங்கம்மா. அண்ணா தமிழா நீங்க? பேசலாமா? என்னண்ணா உங்க பேரு? பேர் சங்கர். சங்கர். என்ன ஒர்க் பண்றீங்க? எலக்ட்ரிக்கல் ஷாப்பு. ஓகே. ஓனா வச்சிருக்கீங்க? ஆமாம். உங்க வீடு அது? சொந்த. ஓகே. சரி, நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கீங்களா? தமிழ் மக்கள் திருவனந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பொசிஷன். என்ன மாதிரி பிசினஸ் பண்ணாங்க பிழைக்க முடியும்? நல்ல வருமானம் கிடைக்கும்? எல்லா பிசினஸுமே நல்ல வாய்ப்பு ரொம்ப. சரி. அம்மா நீங்க உங்க பேருமா? பேர் பீனா. 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 சரிங்கம்மா. தமிழா மலையாளமா நீங்க? மலையாளம். சரிங்கம்மா. எங்க ஒர்க் பண்றீங்க? வீட்டு வேலை ஒர்க் பண்றீங்க. சரிங்கம்மா. அவங்க தமிழா? உங்க ஓனர்? அவரும் மலையாளம். மலையாளம். தமிழா நீங்க? இல்ல உங்க தாய்மொழி என்னன்னா? தமிழ். தமிழ். ஓகே. ஆசாரி. ஆசாரி. சரிங்க. ஆனா உங்க தெலுங்கு ஆசாரினா தாய்மொழி கிடையாது. விஸ்வகர்மா. விஸ்வகர்மா. எங்க என்ன ஒர்க் பண்றீங்களா? தங்க வேலை இருந்துச்சு. இப்போ வந்து லேட்டஸ்ட் வேலை பார்க்குறேன். அவங்கள தங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? ஆமாம், தங்க வேலை. சரிண்ணா. இப்போ வந்துட்டு கம்பெனியில் லேட்டஸ்ட். ஏன் தங்க வேலை நல்ல வருமானம் தானே? தங்க வேலை முன்னாடி மாதிரி கிடையாது, எல்லாம் ரெடிமேடு. அதனால உங்களுக்கு வேலை எல்லாம் போயிடுச்சு. வணக்கம். உங்க பேர் ஐயா? ராதாகிருஷ்ணன். 5% இருக்கு. 5% தமிழர்கள் பூர்வீக தமிழர் இருக்காங்க. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? நான் ஏஜிஸ் ஆஃபீஸில் இருக்கேன் ஐயா. அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆஃபீஸ். பசங்கள்லாம் என்ன பண்றாங்க ஐயா? பசங்க மூத்தம் வந்து ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கு. ஓ. மோதிலால். இளையம் வந்து இன்ஃபோசிஸ். சரி. உங்க சொந்த வீடுங்களா? சொந்த வீடு. ரொம்ப அழகா இருக்கு ஐயா வீடு. மேல நல்லா பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டுல எந்த ஊர் ஐயா உங்களுக்கு பூர்வீகம்? நாகர்கோவில். சரிங்க. பெரும்பாலும் கன்னியாகுமரிக்காரங்க நிறைய இருக்காங்கல்ல? நிறைய இருக்காங்க. நாங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்க பிழைக்க வரலாம் ஐயா? திருவனந்தபுரத்து வந்து பிழைச்சிக்க முடியுமா? வரலாம். காலையில் உள்ள பிசினஸ் கூடுதலுமே தமிழ்நாடு தான். ஆனா பிசினஸ் பண்ணாதான் நல்லா சம்பாதிக்க முடியும். ஆமா, சம்பாதிக்க முடியும். இங்கே பிசினஸ் பண்ணாதான் ஜீவிக்க முடியும். நல்ல முறையில் இருக்கணுமா இருந்தால் இங்கே செலவுக்கு எல்லாம் வேணுமா இருந்தால் பிசினஸ் வேணும். சரி. வீட்டுக்கு ரொம்ப அழகான பேர் வச்சிருக்கீங்க. ஸ்ரீகிருஷ்ணா. பேரனோட பேரா? பேரனோட பேரா? இல்ல என்னுடைய பேர் தான் ஸ்ரீகிருஷ்ணா. உங்க பேரு? என் பேர் ராதாகிருஷ்ணன் இல்லையா, அதனால ஸ்ரீகிருஷ்ணன் வச்சிருக்கீங்க. அழகா இருக்கு ஐயா வீடு. மேல டியூஷன் நீங்களே எடுக்கிறீங்களா? உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா? வாடகை எடுக்கிறீங்களா? மூத்த பையன் அவரு டியூஷன் எடுக்கிறாரு. என்ன ஷேர் மார்க்கெட்டிங் அங்கிட்டு அங்கே வந்து டியூஷன் எடுக்கிறாரு. நானே எடுக்கிறேன். நீங்களும் டியூஷன் எடுக்கிறீங்களா? மேத்ஸ் மாத்திரம். என்ன ஐயா? மேத்தமெட்டிக்ஸ் மாத்திரம். அப்படியா? +2 வரையும் எடுப்பீங்களா? +2 இல்லை, இது 10ஆம் கிளாஸ் வரை. 10th மேக்ஸ் எடுக்கிறாரு. மேத்ஸ். அவர் என்ன எடுக்கிறாரு? அவர் 11th 12th பிகாம் எம்காம். உங்களோட மதர் டங் தாய்மொழி அப்படின்னா தமிழா மலையாளம்? பிசினஸ் പിന്നെ ജോലിയിലുള്ള ആളുകളുണ്ട്. பேசுறதெல்லாம் தமிழ் தான், வீட்லயும் தமிழ் தான். ஆனா நான் படிச்சது வந்து மலையாளம். மலையாளம். தமிழ் மலையாளம் கலந்த தமிழ் மாதிரி எப்படி இருக்கு? இங்க எல்லாம் என்ன உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது? ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். சரி. அது மலையாள மக்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன மேடம்? கோஆபரேட்டிவ் தான். நல்லா கோஆபரேட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும்னா என்ன இருக்கு? மலையாள மக்கள் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது என்னென்ன? ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. நிறைய பணம் வச்சிருந்தாலும் பெருசா காட்டிக்க மாட்டாங்க, எளிமையா இருப்பாங்களா? சரிங்க, தேங்க்யூ. திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயில் அருகில் இருக்கும் முக்கியமான வணிக பகுதி இது. இந்த பகுதியில் இருக்கும் பெரும்பாலான வியாபாரிகள் தமிழ் மக்களே. அவர்களும் ஆச்சரியமான பல தகவல்களை சொல்கிறார்கள், பாருங்கள். தமிழா? மதர் டங் தமிழ் இல்ல. உங்க மதர் டங் என்னது? உங்க பேர் என்ன? மதர் டங்? என் பேர் வந்து அகில். அகில். தமிழும் பேசுவாங்க, வேற லாங்குவேஜும் பேசுவாங்க. மதர் டங்? அம்மா ஊர் வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு. எந்த ஊர்? நாகர்கோவில். ஓஹோ. அப்பா இல்லையா? அப்பா இங்க தான், கர்நாடகா. சூப்பர். நகை கடை சொந்த கடை. ஆமா, நகை கடை.
அம்மா வந்து நாகர்கோவில் கட்டிட்டு வந்தாங்க. ஆமா. அவங்க மலையாளியா தமிழா? அம்மா அவங்க சின்ன வயசுல தமிழ்நாடுல நார்வல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது இங்க வந்து அப்படி நமக்கு வந்து வீட்டில் தமிழ் பேசினால நமக்கு தமிழ் தெரியும். சூப்பர் சூப்பர். எத்தனை வச்சுக்கோங்க வாய்க்கிட்ட வச்சுக்கோங்க. இந்த வீதி வந்து என்ன பஜார்னு சொல்லுவீங்க? சாலை பஜார். இது வந்து சாலை பஜார். இங்கதான் தமிழ்காரங்க நிறைய இருக்கிறதா? இங்கதான் திருவனந்தபுரத்தை எடுத்துக்கினா சாலையில தான் தமிழ் ஆளுங்க நிறைய இருக்காங்க. மற்ற மொழி பேசுறவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும்ல? வட இந்தியாவில் நார்த் இந்தியாவில இருந்து வராங்க இல்லையா? நார்த் இந்தியாவில இருந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளதான் ஆயிருக்கும். நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்க வேலை பண்ண தொடங்க. அதுக்கு முன்னாடி இங்க மலையாளிஸும் தமிழங்க மட்டும்தான் இருந்தது. ஆனா அவங்க மராட்டிகள் அவங்க கொஞ்சம் சேட்டு மாதிரி அப்படி உள்ள ஆளுங்க கொஞ்சம் இங்க வந்திருந்தாங்க. இப்போ வந்து ராஜஸ்தானிகளும் அந்த மாதிரி உள்ள எல்லாம் வியாபாரம் பண்றாங்க. அவங்களும் ராஜஸ்தான்ல இருந்து வந்தாலும் அவங்களும் தமிழ் பேசுவாங்கல்ல? இங்க அவங்களுக்கும் தெரியும், கத்துப்பாங்க. ஏன்னா இங்க தமிழ் ஆளுங்க கூட ஆனதுனால அவங்க கிட்ட பேசி பழகி அப்போ அவங்களுக்கு அப்போ தமிழும் தெரியும். வேற எந்த ஏரியாலாம் தமிழ் ஏரியா திருவனந்தபுரத்துல? வியாபாரம் பண்ற இடம் இருக்குல்ல, வியாபாரம் பண்ற இடம் இந்த மார்க்கெட் ஏரியா எல்லாம் தமிழ். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அம்மா தமிழ். ஆமா, அம்மா தமிழ். அப்பா மலையாளம். தேங்க்யூ. சரி, ஓகே. சென்னையில இருந்து வரேன். சும்மா ஒரு சில வார்த்தைகள். என்ன வார்த்தை? என்ன உங்க பேர் என்ன? சொல்ல முடியும். அது வந்து அது மாதிரி தான். உங்க பேர்? என் பேர் ஷேக் முகமது. ஓகே. எத்தனை வருஷமா அங்க? 32 வருஷம் ஆகுது. 32 வருஷம். 92ல இங்க வந்தது. ஓகே ஓகே. எங்க இருந்து? தமிழ் பூர்வீகம்னா எந்த ஊர்? என் பூர்வீகம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், திருவிதாங்கோடு. திருவாலியா அங்க லைஃப் எப்படி போகுது? எல்லாம் அடிப்படை. உங்களோட லைஃப் நல்ல லைஃப். அப்படிங்களா? அங்கேய விட இங்க ஓகே, தமிழ்நாடை விட இங்க. ஏன்னா அங்க என்னோட இது கொஞ்ச நாள் தான் படிக்கிற 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு 15 வயசு வருதான். அதுக்கப்புறம் நேரம் இங்க வந்தது. ஓகே. அங்கோட வாழ்க்கை என்னோட தெரியாது. ஆனா ஃபேமிலி எல்லாம் அங்கதான் இருக்கு. நான் ஒய்ஃபு மக்கள் எல்லாம் அங்க. என்னோட சொந்தக்காரங்க கம்ப்ளீட் வேறு பாக்கி எல்லாம் அங்கே தான் இருக்கு. அவளுக்கு அங்கோட லைஃப் பிடிச்சிருக்கு, எனக்கு இங்கோட லைஃப் பிடிச்சிருக்கு. ஆமா. வேற என்ன சொல்லுங்க, இங்க எப்படி இருக்கு? வேற தமிழ் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? தமிழ் மக்கள் எல்லாம் இங்க வர்றவங்களுக்கு அங்க போறதுக்கு இஷ்டம் இல்லை, அவ்வளவுதான். நல்லா பிழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. பிழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. நம்ம பிழைக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வேணும், அவ்வளவுதான். ஒன்றும் செய்யாம நடக்காது. ஏதாவது ஒரு தொழில் செய்தா ஜெயிச்சே போய்க்கலாம். பசுமையான இடமும் கூட அடிக்கடி வெயிலும் கிடையாது. ரொம்ப வெயிலும் கிடையாது, ரொம்ப மழையும் கிடையாது. இப்போதான் தமிழாமா நீங்களாம்? விஷ்ணு வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்க. உங்க பேருமா? என் பேரு பேபி ராமன். என்னம்மா? பேபி ராமன். இங்க ஹோட்டல் சொந்த ஹோட்டல் இல்ல, வாடகை கட்டடம். பில்டிங் வாடகை. ஹோட்டல் உங்களோட ஹோட்டல். சரி, எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? 51. அப்பதான் ஆரம்பிச்சாங்க. இப்ப 8 வருஷமா நாங்க. உங்களுக்கு பூர்வீகம்னா எங்கம்மா? ஆக்சுவலி அப்பாவுக்கு ஆந்திரா, ஆனா நான் இங்கதான் பிறந்து வளர்ந்தது. ஆந்திராவா? அவரோட தாய்மொழி தெலுங்கோ தமிழா? தெலுங்கு. அம்மா தமிழ்நாடு. அம்மா தமிழ்நாடு. ஓகே, சரி. இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அப்பாவோட 12வது வயசுல இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஆந்திரா மெஸ்ல ஆந்திரா ஸ்பெஷல் இருக்குல்ல, ஆந்திரா சாப்பாடு நிறைய அன்லிமிட்டடா நிறைய சோறு போடுவாங்க. ஆந்திரா மெஸ்ல அதான் ஸ்பெஷல், நிறைய காரமா இருக்கும். அந்த மாதிரியும் பண்றீங்களாங்க? இங்க அன்லிமிட்டட் மீல்ஸ் தான், ஆனா தமிழ்நாடு ஸ்டைல் தான் கூட. தமிழ்நாடு ஸ்டைல் தான். ஆந்திரா மாதிரி அவ்வளவு காரம் ஃபுட் கிடையாது. சரி. உங்களுக்கு எத்தனை பசங்க? என்ன பண்றாங்க? ஒரு பையன், அவன் வெளியில இருக்கான். எங்க போறாரு? என்ன பண்றாரு? பிரிஸ்பெயின். அவன் வர்க் பண்றாங்க. பிரிஸ்பெயின், ஆஸ்திரேலியா. இங்கே பிறந்து இங்கே வளர்ந்ததுனால தமிழ் படிக்க தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எப்படி கத்துக்கிட்டீங்க? எங்க அம்மாக்கெல்லாம் தெரியும். அப்ப தினமலர் பேப்பர் வாங்குவாங்க. அது பார்த்து ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சு சரி. என்ன எத்தனை மொழி தெரியுமா? 5. வாய்க்கிட்ட வச்சுக்கோங்க. 5. என்னென்ன மொழி சொல்லுங்க? தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ். அப்பாக்கு என்னோட மாமியார் எல்லாம் தெலுங்கு ஆனதுனால கொஞ்சம் படிச்சேன், அவ்வளவுதான். ஆனா எழுதெல்லாம் தெரியாது. உங்க மாமியார் வீட்டுல தெலுங்கு தான்? தெலுங்குக்காரங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கம்மா திருவனந்தபுரத்துல? ஒரு 2% இருக்கும். 2%? ஆமா. கல்யாண மண்டபம் எல்லாமே இருக்கு, சத் சங்கம் அப்படி எல்லாமே இருக்கு. தெலுங்குக்காரங்களுக்கு வேண்டி. ஒட்டுமொத்தமா கேரளா
ஆனா ஃபுல்லா எடுத்துக்கிட்டா தெலுங்குக்காரங்க அது தெரியல எனக்கு. ட்ராண்டத்துல நிறைய இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஹோட்டல்ஸ் எல்லாம் அவங்க தான் வச்சிருக்காங்க. தெலுங்குக்காரங்க தான் நிறைய வச்சிருக்காங்க. வெறும் நிறைய பார்த்தாஸ் மாதிரி ஜவுளி கடையும் தெலுங்குக்காரங்க தான் வச்சிருக்காங்க. ஜவுளி கடை, ஹோட்டல், அது மட்டும்தான் அவங்க. தெலுங்குக்காரங்க. தமிழ்காரங்க தமிழ்காரங்க எல்லா பிசினஸும் பார்ப்பாங்க. எண்ணெய் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இதுக்குள்ளேயே நிறைய இருக்கு. சரி, தேங்க்ஸ்மா. ஓகே, தேங்க்ஸ். அண்ணா உங்க பேரு? என் பேர் குமார். குமார். நான் ஆக்சுவலி மலையாளி ஆகும். தமிழ் வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். உங்க தாய்மொழி மலையாளம்? தாய்மொழி தமிழ். தாய்மொழி தமிழ். நாங்கள் விஸ்வகர்மாச்சார் ஆகும். விஸ்வகர்மாச்சார். விஸ்வகர்மா. ஓஹோ. ஆனா வீட்டில் தமிழ் பேசுவீங்க? நாங்கள் வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். தாய்மொழின்னா தெலுங்கு சொல்லுவீங்கல்ல? இல்லை, தமிழ் தான். தமிழ் தான். ஆனா மலையாளம் தெரியும்? மலையாளம் படிச்ச பின்ன கேரளா மலையாளம். ஆனா வீட்டில் தமிழ் தான் பேசுவீங்க. எல்லாருக்குமே தமிழ் தெரியும் உங்க குடும்பத்தில் இல்லையா? எத்தனை தலைமுறை அங்கே இருக்கீங்கன்னா? நாங்கள் இந்த பத்மநாப சுவாமி க்ஷேத்திரம் கெட்டதுக்கு வந்த ஆளுகளாக, அந்த கோயில் கட்டுறதுக்கு வந்த ஆளுகளாக. அப்போ வந்து அந்த சிலை செய்யறதா இல்லை நகை செய்யறதுக்காக வந்திருப்பீங்களா? நான் சிலை செய்யறதுக்கு வேண்டி. எங்கிருந்து வந்திருப்பீங்கன்னு தெரியுமா? வந்தது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருப்பீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து வந்த ஆளுகளாக நாங்கள் இங்க ஒரு காஞ்சிபுரம் மாடம் கோவில் இருக்கு கரமனையில. அந்த இடத்துலயாக எங்களை கொண்டு எங்க பூர்வீகர் கொண்டு தாமசிப்பிச்சது. அங்க வச்சு உங்களை வேலை வாங்கினாங்க இல்லையா? கோயில் வேலை வாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில் முடிஞ்ச சேஷம் கொஞ்சம் ஆளும் காஞ்சிபுரத்துல போனோம். கொஞ்சம் இந்த ஊர்லயே தங்கிட்டோம். அந்த வரிசையில் உள்ளாக நாங்கள். விஸ்வகர்மா மக்கள் எவ்வளவு பேர் இருப்பீங்க? நாங்கள் இங்க கேரளத்துல மொத்தம் 28% ഉണ്ട് പെർസെന്റ് എല്ലാം കൂടെ. തമിഴല്ല, വിശ്വകർമ്മ. വിശ്വകർമ്മയിലെ കേരളത്തിലെ 7 വിഭാഗമുണ്ട്. അതിൽ ഒന്നാകും നാഗ. പിന്നെ സ്വർണ്ണ വില, തങ്കനക, പിന്നെ മരപ്പണി, പിന്നെ ബ്ലാക്ക് സ്മിത്ത്, കാർപ്പൻറ്റർ, ഇതെല്ലാം ഉണ്ട്. ശരി, താങ്ക് യു. താങ്ക് യു വിഷ്ണു. யூடியூப் சேனல்லேருந்து வரேன். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஐயப்பன். இந்த கடை தொடங்கிட்டு 60 வருடம் ஆக போகுது. சரிண்ணா. எந்த ஊர்ண்ணா நீங்கள்? நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் அந்த ஊர் தான். நீங்கள் வந்து இந்த வேறுபாடு இல்லை, தமிழர், ஹிந்தி பேசுகிறவங்க, பெங்காலி பேசுகிறவங்க கிடையாது. அப்படிலாம் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயா. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கீங்க இல்லையா? ஒற்றுமை. சூப்பர் சூப்பர். இந்துஸ்தான், ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான். உங்கள் தமிழ்ல பேசணும்? ஆமா, தமிழ். நீங்க தமிழ் தானே? ஆமா. சரி. நீங்க பிறந்த வளர்ந்தெல்லாம் இங்க தானே? இங்க தான். பரம்பரையா நீங்க? இல்ல, அப்பா ஊரு வந்து திருவட்டார், நாகர்கோவில், திருவட்டார். ஓகே. அம்மா இங்க நெடுமங்காடு. நெடுமங்கலம் எங்க இருக்குது? இங்க விதிர பக்கத்துல. விதிர அது இங்க கேரளா. அவங்களும் தமிழா மலையாளமா? தமிழ் தான். ஆனா அம்மா எல்லாம் பிறந்ததெல்லாம் இங்க. ஓகே ஓகே, புரியுது. அப்ப ரெண்டு பேரும் தமிழ் தான். நீங்க என்ன படிச்சீங்க? நான் 10 படிச்சீங்க. ஓகே ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்க இருக்காங்க. நீங்க தமிழ் படிச்சீங்களா? இல்ல, மலையாளம். பிறந்த வளர்ந்தெல்லாம் இங்க தான். உங்க எதிர்கால ஆசை? உங்களோட எதிர்கால ஆசை கொஞ்சம் செலவுல பேசுங்க. எதிர்கால ஆசைன்னா என்ன வாங்கணும்னா சார்? இனி வந்து வாங்க முடியாது. லைஃப் பகுதியாச்சு. இனி பசங்க எல்லாம் நல்லபடியா படிச்சு ஒரு ஜாப்ல. எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு மகன். ஒரு மகன். மகள். போதும்னு எடுத்துட்டீங்களா? போதும். எந்த ஊர் தமிழ்நாட்டுல இந்த கடை? நம்ம திருச்செந்தூர் பக்கம். வாய்க்கிட்ட வைங்க. திருச்செந்தூர் பக்கம். காயல்பட்டு. இந்த ரெண்டு கடையும் உங்களோட தானா? ஆமா, உங்களுக்காருங்க. ஓகே. எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? அவன் ஓனர் இல்ல. ஓனர் எத்தனை வருஷமா வச்சிருக்காரு? ஓனர் 40 வருஷமா வச்சிருக்காரு. ஓஹோ. ஓனரும் உங்க ஊருக்காரங்க தான். ஓனர் பேர் சாவுல் அமீர். யூடியூபர். நீங்க தமிழ் தானே? தாய்மொழி தமிழா? தமிழ் இங்க நிறைய பேர் தமிழ் தான் கேட்குறீங்க. உங்க பேருண்ணா? என் பேர் பத்மநாபன். நீங்க தாய்மொழி? உங்க தாய்மொழி? தாய்மொழி தமிழ் தான். சரிங்களா. நீங்க இங்க பிறந்து வளர்ந்தவங்க? இங்கே தான். எங்க அப்பாவும் இங்க பிறந்தது. எங்க தாத்தாக்க காலத்துல இங்க வந்தது. எங்க அப்பா எல்லாம் பிறந்ததும் படிச்சதும் எல்லாம் இங்க தான். நானும் படிச்சது எல்லாம் இங்க தான். நான் 45 வருஷமா இந்த சாலையில தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பாக்க காலத்திலயும் சாலையில தான் இருந்தோம். இப்போ அதே சாலையில இருக்கும். அன்னைக்கு தொட்டே நகை கடை தான்.
சூப்பர். நிறைய நகை கடை இருக்குண்ணா. கொஞ்சம் ஜுவல்லரி கொஞ்சம் நகை கடைகள் கூடுதலாகும். அந்த நகை கடைகள் பெரும்பாலும் தமிழ் மக்கள் தானா? தமிழர்கள் தான். அவ்வளவு தமிழ் தான். தமிழ் கொஞ்சம் பேர் வித்தியாசம் இருக்காங்க. ஆனா பெரும்பாலும் தமிழர்கள் தான் நகை கடை வச்சிருக்காங்க. தமிழ் முஸ்லீம்களும் இருக்காங்க. முஸ்லீம் தமிழர் தான், காயல்பட்டின முஸ்லீம்களா. ஓஹோ சரிங்க. நீங்க சொந்த பூர்வீகம் எதுனா உங்களுக்கு? பூர்வம் எல்லாம் ஆந்திரா. ஓஹோ ஆந்திரா. எங்க ஆந்திராவில்? சித்தூர். ஆந்திரால வருதுன்னு சொல்லுவாங்க. எங்க ஆனா உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு தெரியும். தாய்மொழியும் தெலுங்கு தானே? அப்போ இங்க வந்துட்டு நம்ம வந்தாச்சுல பின்ன தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல எங்க இருந்தீங்க? தமிழ்நாட்டுல சமூகங்கபுரம். என்ன மாவட்டம்? வள்ளியூர் மாவட்டம். ஓ திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம். வள்ளியூர் பக்கத்துல வருது. சரி சந்தோஷம். நல்லபடியா போயிட்டு இருக்கானா? சந்தோஷம். எவ்வளவு பேர்? மலையாளமா தமிழமா? தமிழ் தானா? உங்க பேருமா? என் பேர் அனிதா. சரிங்கம்மா. இங்க திருவனந்தபுரம் இங்க வந்து ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸ் தான் ஆகுது. ஓகே. ஆமா ஆமா. எந்த ஊர்மா சொந்த ஊர்? எனக்கு திருநெல்வேலி சொந்த ஊர். என்ன வேலை செய்றீங்க? இங்க வந்து ஹோட்டல்ல வேலை பார்க்குறோம். ஓகே ஓகே சூப்பர்மா. பரவாயில்லையம்மா லைஃப்? நல்லா இருக்கு. ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. மக்கள் எல்லாருமே நல்ல சேஃப்டியா நல்ல பாதுகாப்பா இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்டா பழகுறாங்க. ஆமா ஃபேமிலியோட இங்க செட்டில் ஆயிட்டோம். சரிம்மா. சார் என்ன பண்றாங்க? நாங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்க. ஆமா மாஸ்டர், சமையல் மாஸ்டர். சந்தோஷம். தமிழ்காரங்க பாதி பேர் இருக்காங்க. பாதி பேர் இருக்காங்க. எல்லாரும் தமிழ் முக்காவாசி இருக்காங்க. Thank you. நானும் ஒரு யூடியூபர் தான். அப்படியா? என்ன சேனல்? நெல்லை அனிதா. சூப்பர். பேசுறீங்களா? அண்ணா வாய்க்கிட்ட வச்சுக்கோண்ணா. அண்ணா உங்க பேருண்ணா? அண்ணா பேர் முருகன். இதெல்லாம் எந்த ஊர்ண்ணா? எல்லாம் தமிழ்நாடு தான், திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஓகே. இங்க கடை வச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இங்க வச்சு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆகுது. அவரும் உங்க பையனா? மகன். நீங்க வந்து அந்த வேறுபாடு எல்லாம் எதுவும் இல்ல? மலையாளி, தமிழ், கன்னடா, ஹிந்தி அந்த ப்ராப்ளமே இங்க இல்லை. எந்த சாப்பிட்றதுக்காண்ணா? சாப்பிட்றதா செடி நடுறதுக்கா? தமிழா நீங்க? தமிழா?